தமிழக பொதுத்துறை கூடுதல் செயலாளருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவினுடைய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த திருவள்ளூரை சேர்ந்த வேலு என்பவருக்கு 2021ஆம் ஆண்டு முதல் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான அந்த ஓய்வூதியமானது வழங்கப்பட்டது. ஆனால் தனக்கு ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்த 1987ஆம் ஆண்டு முதல் ஓய்வூதிய பாக்கியை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வேலு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் அவர் 1987இல் விண்ணப்பித்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என்ற போதிலும் கூட 2008ஆம் ஆண்டு அவர் அளித்த ஒரு விண்ணப்பத்தை கருத்தில் கொண்டு 2008 முதல் 2021 வரைக்குமான அந்த ஓய்வூதிய பாக்கியை வழங்கும்படி தமிழக பொதுத்துறை கூடுதல் செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். 2022ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று வேலு தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் உத்தரவை செயல்படுத்த 10 நாட்கள் அவகாசம் வழங்கியும் அந்த ஓய்வூதிய பாக்கித் தொகை வழங்கப்படாததால் பொதுத்துறை கூடுதல் செயலாளர் அந்தோணிசாமிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வாரண்டை செயல்படுத்தி ஜூலை 8ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி அனிதா சுமந்த் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.